அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றைக்கி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்தாங்க, 2 மாநிலங்கள் உறுப்பினர்கள் எப்படியாவது தேர்வு செஞ்சுருவாங்க அப்படின்ட்டு. அங்கே போட்டி நடக்கத்தான் செய்யுது. இதை கொஞ்சம் ஆற போட்டு தான் செய்யணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அப்போ கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் கொடுத்து பேசியிருக்கிறாங்க. அப்புறம் பூத் கமிட்டி எப்படி அமைக்கிறதெல்லாம் பற்றி பேசி இருக்கிறாங்க. கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு வெளியில் தான் நமக்கு சொல்கிறாங்களே தவிர உள்ளே முழுக்க இங்கே கட்சியை யாரை தேர்வு செய்கிறதில்ல அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனையை ஓடிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஒரு யோசனையில் இருந்தார். 234 தொகுதி இருக்குது, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலகம் நம்ம போட்டு ஒரு 117 மாவட்ட செயலகம் நம்ம உருவாக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் ஏற்கனவே பேசியிருக்கார். இதை ஏன் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னா, எல்லார்ட்டையும் கருத்துக்களை கேட்டு தான் நம்ம முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் வரலை, இன்னொருத்தர் வரலை அப்படின்னா 3ஆவதாக ஒருத்தர் போடி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. தன்னிச்சையாக நம்ம எந்த முடிவுமே எடுக்க முடியல. அப்போ நம்மளை சார்ந்தவங்களை நம்ம மாவட்ட செயலகம் போட்டோம்னா நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை எடுத்து வச்சுருக்காரு. இப்போ மாவட்ட செயலர்கள் நம்ம காலத்துலேருந்து மாவட்ட செயலர்கள்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் மாவட்டத்தில் எம்பி தேர்தல் வருது, சட்டசபை தேர்தல் வருது, மாநகராட்சி, நகராட்சி, கவுன்சிலர், அந்த கட்சி சின்ன அடிப்படையில் என்னென்ன தேர்தல் வருதோ அந்த தேர்தலை பூரா நாங்கள் சந்தித்து வெற்றி பெற்றிருக்கோம். அம்மா அவர்களே எங்களையும் பாராட்டியிருக்கிறாங்க. எங்களுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னாலும் பரவாயில்லை, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலகம் போடும்போது அப்போ நாங்கள் அந்த தொகுதிகளுக்கெல்லாம் நாங்கள் சரியாக வேலை செய்யாத மாதிரியும் வெற்றியை தேடித்தராத மாதிரியும் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஓடி இருந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கு அப்படியே முற்றுப்புள்ளி வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ இன்றைக்கி நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் அது மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தால் சொல்கிறாங்க. இங்கேயும் எப்படின்னா தென் மாவட்டங்களில், கொங்கு மண்டலம், இப்படி இடங்களில் ஒரு ஆளுமை மிக்க ஆட்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எடப்பாடி பழனிசாமினால் ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ சென்னையில் மாற்றிட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு 9 மாவட்ட செயலாளர்கள் உருவாக்கிட்டார் அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் உருவாக்க முடியுமா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ தங்கமணி இருக்கார், வேலுமணி இருக்காங்க. இந்த 2 பேரையும் மீறி எடப்பாடி பழனிசாமி செய்ய முடியுமா? இவர் ஒற்றை தலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டது என்ன? தன்னிச்சையாக செயல்படணும், அப்படி தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமினால் தன்னிச்சையாக செயல்படவே முடியல. இப்போ கொங்கு மண்டலத்தில் ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவர்களை மீறி எடப்பாடி பழனிசாமினால் செய்ய முடியல. அப்போ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை குறைச்சிட்டு இன்னொரு மாவட்ட செயலர் புதுசாக நியமிக்கணும் அப்படின்னாலும் அதுவும் முடியாத காரியமாக இருக்குது. ஏன்னா தங்கமணியவோ வேலுமணியவோ எதிர்த்து எடப்பாடி பழனிசாமினால் அரசியல் பண்ண முடியல. அவங்க கட்சியில் இருக்கிறவங்க வேணால் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் சொல்லிக்கலாம். ஆனால் பொதுச் செயலாளராக இவங்க 2 பேரும் ஏற்றுக்கிட்டாங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். நாளைக்கு அவங்க தொகுதியில் கை வச்சு மாவட்டங்களை பிரிக்கும்போது அவங்க 2 பேரும் ஏற்றுக்குருவாங்களான்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சின்ன ஆசை என்ன அப்படின்னா, மாவட்ட செயலர்கள் நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுயமாக சிந்திக்கிறார். அவர் சுயமாக சிந்திக்கிறதே பார்த்திங்கன்னா சுயநலத்துக்காகத்தான் சுயமாக சிந்திப்பார் தவிர கட்சி வளர்ச்சி பாதைக்கு போடுறத பற்றி சிந்திக்க மாட்டார். கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சிந்திக்க மாட்டார். அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணுமேன்னு சிந்திக்க மாட்டார். கட்சியை இணைச்சு எப்படியாவது திமுக வீழ்த்தணுமே அப்படிங்கிறதெல்லாம் அவர் சுயமாக சிந்திக்கவே மாட்டார். அவர் சுயமாக சிந்திக்கிறாரு அப்படின்னா சுயநலத்துக்காக மட்டும்தான் அவர் தன்னிச்சையாக சிந்திப்பார். இப்போ அந்த மாவட்ட செயலர் பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலுமே 2026 சட்டசபை தேர்தலை எப்படி எதிர்நோக்கிறது அப்படிங்கிறதை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பேசும்போது கூட ஒரு சிலர் அவங்களுக்குள்ளே முணுமுணுத்துருக்காங்க. கட்சி ஒன்றிணையாமல் எப்படிங்க தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறது மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது. கட்சி ஒன்றிணையாமல் நம்ம தேர்தல் போய் சந்திக்கிறோம், ரெட்டை லட்சணத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்மளை மக்கள் ஏற்றுக்குருவாங்களா? நம்ம வேற பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கோம், இந்த கூட்டணியோட நம்ம தேர்தல் காலத்தை சந்திச்சோம் அப்படின்னா மக்கள் நம்மளை நம்புவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமியை மாவட்ட செயலாளர் யாருமே நம்புறது மாதிரி இல்லை. கொஞ்சம் 2-3 பேர் தான் நம்புகிறாங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துறது. அந்த ஆலோசனையில் அவர் சொல்கிறது என்னென்னா, கட்சி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும், அதுக்கான வேலையை பாருங்கள், பூத் கமிட்டியை அமைங்க, மக்களை போய் சந்திங்க, திமுக எதிர்த்து நீங்கள் விமர்சனம் வைங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை பூரா நீங்கள் மக்கள்கிட்ட சுட்டி காட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் அந்த கட்சி ஒருங்கிணைந்தால் தான் இது செய்கிறதுக்கு பூரா பலன் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர மறுக்கிறார். இப்போ பிஜேபி கூட்டணியோடு நீங்கள் எங்கே போய் சந்திக்க முடியும்? மக்களை எங்கே போய் சந்திக்க முடியும்? மக்களை சந்திக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது பொருந்தாத ஒரு கூட்டணியாக இருக்குது. இந்த கூட்டணியோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுக்கிட்டு ஓபிஎஸ் வெளியில் தள்ளி வச்சுட்டு வெற்றி பெறுவேன்னு சொல்லி மக்களை சந்திக்க வந்தால் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல.
இப்போ பிஜேபியே தேவையில்லைன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டார். பிஜேபியோட எதுக்காக கூட்டணி வச்சாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஓபிஎஸை விட்டுட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருவாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது. இந்த 2 மாநிலங்களவை தேர்வு செய்கிறதுல முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா டி ஜெயக்குமார் இருக்காரு. 2வது இடங்களில் யாராக இருக்கான்னா கோகுலேந்திரா, மாப்பா பாண்டியராஜா, செம்மலை, அதோட பிந்தியா, இன்பதுரை, இப்படிப்பட்ட ஆட்களும் வந்து இருக்கிறாங்க. திமுகவை எதிர்த்து நீங்கள் பிரச்சாரத்தை கொண்டு போவாங்க. அவங்க செய்கிற குறைகளை பூரா மக்கள்கிட்ட வந்து சுட்டி காட்டுங்க. நம்ம வந்து வெற்றி பெறணும், கண்டிப்பாக அம்மாவனுடைய ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உதட்டளவு தான் பேசிட்டு இருக்காரே தவிர செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு அவர் தனிச்சையாக இயங்க முடியலையோ அப்படிங்கிறது தான் தோணுது. செயல் வடிவம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பிரிஞ்சு கிடக்குது. அந்த பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக வந்து ஒருங்கிணைக்கணும். ஐயா ஓபிஎஸ் அவர் கூட செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க, இணைப்புக்கு எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்ட்டு. அப்படி இருந்துமே எடப்பாடி பழனிசாமி அந்த இணைப்பை பற்றியே பேசாதீங்க அப்படிங்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு, பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நம்ம வந்து எப்படியும் ஆட்சி அமைச்சிடலாம், இன்னும் சில கட்சிகள்லாம் கூட்டணி வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பிஜேபியோட கூட்டணி வச்சதுனாலேயே பிற கட்சிகள் அதிமுகவோட கூட்டணி வைக்க பயப்படுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. இப்போ பிஜேபியும் அதிமுகவும் தனித்தனியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட கூட்டணி வர்றதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்ச ஒன்று தான் எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியா அப்படின்னா மக்கள் பார்வையில் இது ஒரு தோல்வி கூட்டணி தான். திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக அமையும். இன்னும் கூட்டணியை பலப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ ராஜ்யசபா சீட்டில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு சீட்டை வந்து கொடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து நம்பிக்கையை காப்பாற்றணும், அவருடைய வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுத்தே ஆகணும். தேமுதிகவுக்கு வந்து 5 தொகுதி உட்பட ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறத பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தையை காப்பாற்றுறாருந்தா கண்டிப்பாக தேமுதிகவுக்கு வந்து கொடுத்தாகணும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அப்படின்னா நாங்கள் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம பிரேமலதா விஜயகாந்துகளும் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இதை தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து கூட்டணி உடன்பாடு ஏற்படும் போதே 5 தொகுதிகள் ஒரு ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டு தான் நாங்கள் பேசினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்பிக்கைக்கும் அந்த வார்த்தையும் காப்பாற்றணும். மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு செல்வாக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அந்த ராஜ்யசபா சீட்டை தேமுதிகவுக்கு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா எத்தனை பேர் முதுகுலேயே குத்துனவர் பிரேமலதா விஜயகாந்த் முதுகில் குத்துறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக குத்திட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட நபரும் கூட எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி வந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல் எதனால் வருது அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் கட்சிக்காக உழைத்த கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சார்ந்தவரை மட்டும் பார்க்குறாங்களே தவிர அம்மா காலத்திலேயோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து வந்தவங்களையோ அவர் பார்க்குறதே இல்லை. அதனால தான் இந்த கட்சி வந்து இந்த நிலைமைக்கு போயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.